உடனடியா நீங்க போய் உங்களோட மனைவியுடன் சேர்ந்து வாழ்றீங்க. சொன்னாங்க, யார சூழல்லா, இன்றும் நான் நபுல் நோன்பு பிடிச்சிருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அசந்து அழைக்க நான் சத்தியம் செய்து கூறுகின்றேன், என்னுடைய சபையில் இந்த நோன்பை நீங்க விடுறீங்க. நபியுடைய சபையில அந்த நபுல் நோன்பு பரதான நோன்பல்ல, அந்த சுன்னத்தான நோன்பை விட செய்து அவரை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பி மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றார்கள். அடுத்த நாள் அந்த பெண்மணி ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சபைக்கு வருகின்றார்கள். அன்றைக்கு முகத்துல நல்ல தெளிவு, முகத்துல நல்ல வெளிச்சம், முகத்துல நல்ல மலர்ச்சி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஹவுலா இன்று எப்படி உங்களோட வாழ்க்கை? சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நேற்று என்னுடைய கணவனுக்கு நபி அவர்கள் அறிவுரை சொல்லி அனுப்பி அவர் வீட்டுக்கு வந்தாரு, என்னுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாரு, நாங்க இப்ப சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் வெறும் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு நான் தொழுற மாதிரி தொழுங்கள் என்றோட நிறுத்திக் கொள்ளல. நபி அவர்கள் வாட்ச் பண்ணினாங்க, நபி அவர்கள் கவனிச்சாங்க. சஹாபாக்களுடைய நடை, அவர்களுடைய உடை, அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய பேச்சுவார்த்தை, இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் தீனே தவிர வெறும் வணக்கங்கள் மாத்திரம் அல்ல தீன். ஏன்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் வஃபாத்தாகும் போது அவங்களுக்கு வயது 18 வயது. இந்த நிகழ்ச்சி சிலவேளை வஃபாத்துக்கு 2, 3, 4 வருஷங்களுக்கு முன்னால நடந்திருக்கலாம். ஒரு 14-15 வயதில் ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வெறும் 14 அல்லது 15-16 வயது தான் இருக்கும். இந்த அளவுக்கு அவர்கள் நிதானத்துடன், இந்த அளவுக்கு நுணுக்கத்துடன், இந்த அளவுக்கு தூர நோக்கத்துடன் அந்த பெண்ணை கவனித்து அவளிடம் விசாரித்து அதிலே செய்ய வேண்டிய வேலைகளை தன்னுடைய கணவனின் மூலமாக செய்து காட்டுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோதரர்களே, அதனால கணவன் மனைவிமார்களுக்கு மத்திய பிரச்சனைகள் வரலாம். சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் பெரிதா தூக்கி பிடிப்பாங்க, அவர்கள் வேணுமென்ற பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல மகன் கொஞ்சம் பிடிவாதம் உண்டா, வாப்பா அதை விட பெருசா பிடிவாதம், மகள் கொஞ்சம் பிடிவாதம் உண்டா, உம்மா அதற்கு மேலால மகள் நீங்க போக வேணும், நீங்க மன்னிப்பு கேட்க வேணும், நீங்க அங்கே போகணும், எங்களுக்கு என்ன குறைவு? மீதான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, நாங்க அனுசரித்து நடக்கணும். ஒரு கணவன் அவருடைய ஆபீஸ்ல 10 பேர்கள் 100 பேர்களை வச்சு வேலை வாங்கலும், அவருடைய ஃபேக்டரியில 500 பேர் 1000 பேர் வேலை செய்யலாம். ஆனால் ஃபேக்டரியில நடக்கிற மாதிரி வீட்டுல நடக்கலாம். ஃபேக்டரியில் உள்ளவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க. இந்த மனைவி அவள் தன்னையே அர்ப்பணம் செய்கின்றாள், தன்னுடைய லைஃப் அர்ப்பணம் செய்கின்றாள், தன்னுடைய நேர காலத்தை அர்ப்பணம் செய்கின்றாள், தன்னுடைய முழு ஃபேமிலியை விட்டு விட்டு தன்னுடைய கணவன் தான் எல்லாம் என்று சொல்லி நினைத்து கணவன் வந்திருக்கிறாள். அந்த கணவன் ஆபீஸ்ல வேலை செய்யறவர்களுடன், ஃபேக்டரியில வேலை செய்யறவர்களுடன் எப்படி நடப்பாரோ அப்படி மனைவியோட நடக்கலாம். அவளை மதிக்கணும், அவள் நல்ல வேலைகளை செய்யும் போது பாராட்டணும், அவளை நாங்க புகழணும். ஆனா சமூகத்தில் நடக்கிறது என்ன? எப்ப பார்த்தாலும் கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய குறையத்தான் சொல்றது. அவள் படிச்சில்ல, அவளுக்கு மெனஸ் தெரியாது, அவளுக்கு நாகரிகம் தெரியாது, அவளுக்கு மக்களுடன் பழக தெரியாது, அவளுக்கு பேச தெரியாது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, மனைவிமார்கள் நல்ல வேலைகளை செய்யும் பொழுது அதை நாங்க பாராட்டணும், அவர்களை புகழணும், அவர்களுக்கு நாங்க துஆ செய்யணும். நபி சம்பந்தமாக அல் இசாபா என்ற கிதாபுல வருது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க, நபி அவர்கள் வீட்டிலிருந்து எப்ப வெளியில வந்தாலும் ஹஜ்ரத் கதீஜாவை பற்றி சொல்லாத நாளே இல்ல. ஒரு தடவை எனக்கு சரியான ஆத்திரம், யா ரசூலல்லாஹ், இது என்ன நீங்க கதீஜா மௌத்தாக்கு எவ்வளவு காலமாகுது, கதீஜா மரணிக்கு எவ்வளவு காலமாகுது, இன்னும் அந்த கதீஜாவை பற்றி நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. அபதரக்கல்லாஹு கைரம் மின்ஹா, அந்த வயோதிகளை விட, அந்த கிழவ பெண்மணியை விட உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறந்த ஒரு பெண்ணை முடித்து தந்து விட்டான் என்று சொன்னவுடன் நபி அவங்க இப்ப சொன்னாங்க, ஆயிஷா, அந்த கதீஜாவை மாதிரி ஒரு சிறந்த பெண் அல்லாஹ் எனக்கு தந்ததே இல்ல. கதீஜா தான்
முழு மக்கத்து மக்களும் என்ன பொய்ப்படுத்தினாங்க. ஹதீஜா தான் அவள் மட்டும் என்ன உண்மைப்படுத்தினாள். முழு மக்காவாசிகளும் ஆரம்பத்துல என்ன ஒதுக்கி தள்ளினாங்க. ஹதீஜா தான் அவள் என்னை அணைத்துக் கொண்டாள். முழு மக்காவாசிகளும் அவர்களுடைய கைகளை விரித்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவளுடைய பணத்தால எனக்கு உதவி செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, ஆயிஷா எத்தனையோ மனைவிமார்கள் நான் முடித்தும் அவர்களின் மூலமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஹதீஜாவின் மூலமா தான் எனக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தையும் தந்தான். அதனால ஹதீஜா மாதிரி ஒரு பெண் வரவே வரமாட்டாள் என்று சொன்னவுடன் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இதற்கு பின்னால நான் ஹதீஜாவை பத்தி பேசவே இல்ல, இதற்கு பின்னால ஹதீஜாவை பற்றி நான் கதைக்கவே இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஹதீஜா நல்ல பெண்மணியாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்புகளை, நல்ல குணங்களை, நல்ல நடத்தைகளை பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. கணவன்மார்கள் மனைவிமார்களை பாராட்டணும், மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களையும் பாராட்டணும். அடுத்தவர்கள் அவர்கள்ட்ட குறைய சொல்றல்ல. அவர்கள் வேலை செய்யாம இருக்கிறாங்க அல்லது வீட்டுல இருக்கிறாங்க, தொழிலுக்கு போறாங்க இல்ல, அவருக்கு அந்த குறை, அவருக்கு இந்த குறை. இது இரண்டு சாராரட்ட. கணவன்மார்கள் மனைவிமார்கள குறையை சொல்வதும் இல்ல, மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய குறையை சொல்வதில்லை. மாற்றமாக அவர்கள்ட்ட ஏதாவது இருந்தாலும் அதை மறைச்சு அடுத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது அவர்களை நல்லவர்களாகத்தான் நாங்க காட்டணும். நபி அவர்கள் தன்னுடைய எல்லா மனைவிமார்களை நேசித்தாங்க, விரும்பினாங்க. ஒவ்வொரு மனைவியுடைய சிறப்ப நபி அவர்கள் தனித்தனியா சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தன்னுடைய மனைவிமார்களும் நபி அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருவரை நாங்க கண்டதே இல்லை, இந்த மாதிரி ஒரு நம்முடைய கணவனை நம்முடைய வாழ்க்கையில கண்டதே இல்லை. நபி அவர்கள் இரவையில இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை கண்டவுடன் ஒரு கவியை பாடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லனா ஷம்சுன் லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாஇ فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன். எங்களுக்கும் ஒரு சூரியன், முழு உலகத்திற்கும் ஒரு சூரியன். வஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாஇ. உலகத்துடைய சூரியனை விட என்னுடைய சூரியன் தான் சிறந்தவர். யாரை பத்தி சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, முழு உலகத்திற்கு ஒரு சூரியன், எனக்கும் ஒரு சூரியன், ஆனால் என்னுடைய சூரியன் உலகத்துடைய சூரியனை விட சிறந்த சூரியன். உலகத்துடைய சூரியன் காலையில தான் உதயமாகும். என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால தான் உதயமாகும். இஷாவுக்கு பின்னால நபி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது அந்த அளவுக்கு சந்தோஷம், அந்த அளவுக்கு மகிழ்ச்சி, அந்த அளவுக்கு இன்பத்துடன் வருவாங்க. ஆனா இன்று நம்முடைய சில கணவன்மார்கள் அவங்களோட கடையில, அவங்களோட ஆபீஸ்ல, அவங்களோட ஃபேக்டரியில் உள்ள எல்லா டென்ஷனையும் எடுத்துக்கொண்டு வந்து அங்க வீட்டுல தான் கொட்டுறது, மனைவியுடைய முகத்துல பாயிறது, அவளோட பேசுறல்ல, அவளோட கதைக்கிறல்ல, அவளுடைய பேச்ச கேட்க நேரம் இல்ல. நபி அவங்க இரவுல வருவாங்க, இஷாவுக்கு பின்னால வருவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால தான் உதயமாகும். அந்த அளவுக்கு நபியுடைய முகத்துல ஒளி, நபியுடைய முகத்துல நபியுடைய சந்தோஷம், நபியுடைய முகத்துல சந்தோஷத்துடைய அடையாளங்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுவார். சகோதரர்களே, அதனால சின்ன வயதுல திருமணம் முடித்து கொடுத்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதுல பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் அதுல அக்கறை செலுத்தணும், மகளுக்கு ஆறுதல் கூறணும், மகனுக்கு ஆறுதல் சொல்லணும். மகன் இதை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க, இதை நீங்க பெருசா அலட்டாதீங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணம் வரும். வாழ்க்கை என்று அப்படித்தான், லைஃப் என்று அப்படித்தான், இது நீங்க பாராட்டக்கூடாது. ஏதாவது ஒன்று வந்தா அந்த தாய் என்ன செய்யணும்? அந்த மகளுடைய பெற்றோர்களுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது தந்தை மகனுடைய பெற்றோர்களுடைய வீட்டுக்கு போகணும், அதை சமாதானப்படுத்தி வைக்கணும். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், நிறைய குடும்பத்தினர்கள்